மெய்ப்பனின் குரல் திரு சி சாமுவேல் திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் பஞ்சங்களில் 2 நாடுகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பயங்கரமான உணவு பஞ்சம். அதனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த அரசாங்கமே உத்தரவு போட்டுருச்சு, காட்டில் உள்ள மிருகங்களை நீங்கள் அடித்து சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு. எவ்வளோ கொடுமையான காரியம்! இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இப்படி நடக்கிறது. தண்ணீர் பஞ்சம். காசா மக்களுக்கு இன்னைக்கு உணவு இல்லை, அவங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை. அப்படி உணவுக்காக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஏங்கி கொண்டு கிடக்கிறாங்க. நிறைய பேர் மரித்து விட்டார்கள். யுத்தத்தின் நிமித்தமாய் எத்தனையோ தங்களுடைய காரியங்களை இழந்தவர்கள் உண்டு. வேத வசனம் சொல்கிறது, லூக்கா 21:11. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பாருங்க, கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார். பல இடங்கள்ல பஞ்சம் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், இல்லை யுத்தங்கள் எல்லாம் நடந்துருச்சு. நம்ம எங்க இருக்கிறோம்? கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. பஞ்சம் அந்த காலத்துலேயும் வந்துச்சு. ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்கியின் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு, நகோமியின் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு, தாவீதின் நாட்களில் பஞ்சம் வந்துச்சின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதை விட கொடிய பஞ்சம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதை நம்ம மறந்து விடவே கூடாது. ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பவும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்ப போகிறாராம். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நிறைய சபைகளில் நான் ஊழியத்துக்கு போகிறேன்ல, நிறைய பேர் இன்றைக்கு பைபிளே எடுத்துகிட்டு வர்றதில்ல. பைபிள் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு சபையில் போய் நான் கேட்குறேன், தானியலை பற்றி தெரியுமா? வாலிப பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை. தாவீதை பற்றி தெரியுமா? தெரியவே இல்லை. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே வேத வாசிப்பு குடும்பங்களிலே குறைந்து விட்டது. என்ன செய்கிறாங்க தெரியுமா? யூடியூப்பை வச்சு எதையாவது கேட்டுட்டு போயிடலாம். சர்ச்சுக்கு போகிறது கூட இப்போ விட்டுட்டாங்க. ஆன்லைனில் நாங்கள் சர்ச்சை அட்டன் பண்ணுறோம், உட்காந்துக்கிட்டே சமையல் செஞ்சுக்கிட்டே இப்படி வார்த்தையை கேட்டுட்டு நான் சர்ச்சை அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டி. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் அனுப்பின வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும். போய் பல்லவ ராஜ்யத்தில் போய் நின்ன உடனே நீ இந்த தப்பு செஞ்ச, இந்த தப்பு செஞ்ச, நரகத்துக்கு போ, மோட்சத்துக்கு போ அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டாராம். நம்ம போன உடனே அந்த வசனம் தான் முன்னாடி வந்து நிற்குமா, அந்த வசனத்தை பார்த்து நம்மளே போயிடுவோமா. அருமையானவர்களே, வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்கிறத மறந்து போய்விடவே கூடாது. யோபு சொல்கிறாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் ஒரு வசனத்தை அதிகமாய் காத்து கொண்டேன். சோறு சாப்பிட்றதை விட நான் அதிகமாக வசனத்தை படித்தேன். அதனால என்னதாச்சு தெரியுமா? அத்தனை சோதனைகளிலும் அவர் நிலைத்திருந்தார்.
நிலைத்திருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீரோட்டம் வந்து மோதியும் புயல் அடிச்சும் அது என்ன செய்யலை? அசையலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் வசனம் இல்லைன்னா மணல் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட விழுந்து போயிடுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணும். அப்போ பிள்ளைகளுக்கு வசனம் கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது வேதம் வாசித்து ஜெபிக்கிறோமா? அப்போஸ்தலர் 17:11-12 வாசிக்கலாமா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். பாருங்க, அந்த பெரையா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வசனங்களை வாசிக்கல, ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அதனால தெசலோனிக்கையில் உள்ளவங்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த வேத வசனம் நம்மளை நற்குணசாலிகளாய் மாற்றும். ஒரு பையன் அவங்க தாத்தாட்ட கேட்டானா, தாத்தா என்ன தாத்தா தினம் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இது என்ன உங்களுக்கு செய்யுது அப்படின்னு கேட்டானா. அவர் கறி கொட்டியிருந்த ஒரு கூடையை கொண்டு போய் அந்த பையன்ட்டு கொடுத்து சொன்னாராம், இதை போய் நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொன்னாராம். கூடையில் போய் தண்ணி பிடிச்சான். அது வர்ற வழியில் எல்லாம் ஒழுகிருச்சு. தாத்தா ஒழுகிருச்சுன்னா திருப்பியும் பிடிச்சிட்டு வான்னு சொன்னாரான். திருப்பியும் பிடிச்சிட்டு வந்தான், எல்லாம் ஒழுகிருச்சு. அப்போ இதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தான், செய்துகிட்டே இருந்தான். ஒரு 4-5 தடவை எல்லாம் ஒழுகி போச்சு. தாத்தா என்ன தண்ணி எல்லாம் போயிருச்சே அப்படின்னு சொன்னானான். இப்போ நீ எடுத்துகிட்டு அந்த கூடையை பாருன்னு சொன்னாரான். கூடையை பார்த்தா கூடையில் இந்த கறியெல்லாம் போய் கூடை வெள்ளையாக மாறி இருந்துச்சான். அவன் தான் அவர் சொன்னார், நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன், அது எந்த இருதயத்தை மாற்றுகிறது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அருமையானவர்களே, உங்கள் கேரக்டர் மாறும். வேதத்தை வாசிக்கும்போது நம்முடைய சுபாவங்கள் மாறும். உபாகமம் 6:4 பார்க்குறோம், வேத வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணுமா. உட்காரும் போதும் படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் நடக்கும் போதும் அவைகளை குறித்து என்ன செய்யணுமா? பேச வேண்டும். சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்குறீங்களா? பிள்ளைகளுக்கும் அப்படி தான் கற்றுக் கொடுத்தேன். என் பேர பிள்ளைகளுக்கும் உட்காந்து பைபிள் உள்ள கதையெல்லாம் சொல்லுவேன். என் மூத்த பேத்தி சொல்கிறா, நீங்கள் எந்த கதை சொன்னாலும் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா ஸ்டோரியும், தெரியாத ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைகள் உள்ளத்திலே பதித்து விட வேண்டும். படுக்க வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டோடைய வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க, கதைகளை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை வேத வசனத்தை படிக்க என்கரேஜ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போது நம்ம வசனத்தை மறந்துட்டோன்னா பிள்ளைங்களை கர்த்தர் மறந்து வாரான். வேத வசனம் அருமையானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரெல்லாம் குடும்பமாக கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறாங்களோ, ஆராய்கிறார்களோ, அதை மனப்பாடம் பண்ணுறாங்களோ, அதன்படி நடக்கிறாங்களோ, அவங்க செழிப்பாக இருப்பாங்க, அவங்க உயர்த்தப்படுவாங்க. இதில் சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்போம். வீட்டில் வசனங்கள் கட்டாயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையானா வசனத்தை படித்து ஒப்பிக்கணும். அதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 பிள்ளைகளும் இன்றைக்கி ஊழியக்காரங்க. நல்ல ஆண்டவர் 3 பேரையும் நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். அப்போ வசன பஞ்சம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. சீன தேசத்தில் வசனமே கிடைக்காது. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேதத்தின் 1 பிரதி 2 பிரதி கிடச்சா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவாங்களாம். மனப்பாடம் பண்ணி அப்படியே நின்று அந்த சபைக்கு உபதேசம் பண்ணுவாங்களாம். ஒருவேளை நம்ம தேசத்தில் அப்படிலாம் வர எவ்வளோ நாள் ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் அவர் சொன்ன காரியம் கட்டாயம் என்ன செய்யும்? நிறைவேறும். 2வது, அன்பின் பஞ்சம். இந்த நாட்களில் அன்பு இல்லை. பாருங்க, மத்தேயு 24:12 விதமாய் சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். குடும்பத்தில் அன்பு இல்லை. கணவனால் மனைவியை நேசிக்க முடியல, மனைவியால் கணவனை நேசிக்க முடியல, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க முடியல. குடும்பத்தில் அன்பே இல்லை. பாருங்கள், கூடி வாழ்ந்தால்
கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கிட்ட வந்தால் முட்டைப்பகை, தூரமாகவே நான் இருந்துக்கிறேன். அருமையானவர்களே, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். அதே மாதிரி உன்னை போல பிறனையும் நேசியும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷைகள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி பாருங்கள், நிறைய வீட்டில் நிறைய கார் இருக்கும், நிறைய வண்டி இருக்கும், நிறைய செல்ஃபோன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒரு ரூமில் அடைச்சி போய் கிடப்பாங்க. அன்பு இல்லை, அக்கிரமம் பெருகிறதுனால அன்பு இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பின் சின்னங்களாக இருக்க வேண்டும், அன்பின் அடையாளங்களாக இருக்க வேண்டும். நம்ம அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் எனக்கு, நான் மட்டும் வாழ்ந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படியெல்லாம் அருமையானவர்களே. நமக்குள்ளதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இந்த அன்பின் பஞ்சம் இன்றைக்கி நம்ம வீடுகளில் வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியல, இல்லை மற்றவங்களுடைய வேதனை தெரியவில்லை, கஷ்டம் தெரியவில்லை. பாருங்கள், கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, அன்பு காட்டுங்க, அவங்க ஆண்டவரிடத்தில் வருவாங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறதாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எங்களை நம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பான்னு கேட்கலாம். ரோமர் 8:14 விதமாய் சொல்கிறது, மேலும் எவர்களை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, அன்பின் பஞ்சம் மட்டும் இல்லை, ஆவியின் பஞ்சமும் இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐய, பரிசுத்தாவி பெற்றவங்க இப்படி நடக்கிறாங்க, அப்படி நடக்கிறாங்க, எனக்கு ஆவியே வேண்டாம். அருமையானவர்களே, இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்த எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. வேத புத்தகத்தில் எத்தனை சாட்சிகள் நமக்கு இருக்கிறாங்க. அவங்கள நோக்கி பாருங்கள். ஒரு சில பேட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இது வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியினால் நடத்தப்படலைன்னா நீ தேவனுடைய பிள்ளையே இல்லைங்கிறாரு. ஆவியானவர் நமக்கு எல்லாருக்கும் அவசியம். இன்றைக்கு உங்களை ஆவியில் நடத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர்கிட்ட என்னையும் பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அடுத்து ஐக்கியத்தின் பஞ்சம். நிறைய நேரம் ஐக்கியமே தேவையில்லை. என்ன, கிறிஸ்தவர்கள்லாம் தனியாக, நான், என் வீடு, என் குடும்பம், நாங்கள் மட்டும்தான் இருப்போம். மற்றவங்களோட உள்ள ஐக்கியமே கிடையாது. அருமையானவர்களே, ஒருவரோடொருவர் நம்ம ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நல்ல ஜெப ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்க, நல்ல ஊழிய ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இல்லை, நீங்களாவது ஒரு சிலரை கூட்டி வைத்து ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருங்க. வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க, தினந்தோறும் ஜெபிங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வருகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைக்கு எதெல்லாமோ கொடுக்குறீங்க, இல்லை, என் பிள்ளைக்கு அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, இசைக்கருவி பயிற்சி, ஹிந்தி பயிற்சி, கராத்தே பயிற்சி, நீச்சல் பயிற்சி. அருமையானவர்களே, வேத வசன பயிற்சி கொடுக்குறீங்களா? பிள்ளைங்களை காலையில் எழுந்திரிச்சவனே பைபிள் வாசின்னு சொல்கிறீங்களா? ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறீங்களா? வேத வசனம்தான் உங்கள் பிள்ளைங்களை உருவாக்க முடியும். அருமையானவர்களே, இந்த பாவம் நிறைந்த அசுத்தம் நிறைந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி நடுவே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடரொளியை போல நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் பிரகாசிக்க வேண்டுமானால் வேத வசனம் முக்கியம். நீங்கள் வாசிங்க, வேதத்தை தியானிங்க, அதன்படி நடங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அன்பின் பஞ்சம் இல்லாதபடி அன்புள்ளவர்களாக இருங்க. ஆவியினால் நடத்தப்பட ஒப்பு கொடுங்க. ஐக்கியத்தில், நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் இருங்க. அதோடு சேர்ந்து இணைந்து ஜெபிங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கர்த்தாவே, அப்பா, உம்முடைய வசனத்தை நேசித்து அதை ஆராய்ந்து பார்க்க, தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இப்போதும் ஆண்டவரே, வேதனையோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவளுடைய கண்ணீரை துடைப்பீராக, பிரச்சனைகளை மாற்றுவீராக. பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவீராக. ஆண்டவரே, அப்போது அவர்கள் ஆண்டவரே குணசாலிகளாய் இருப்பார்கள், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்களே. ஆண்டவரே, குடும்பத்தில் நல்ல ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் நிரப்புவீராக.
ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை தருவீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி மேய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.